بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الكتاب الله وخير هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹு தாலாவிற்கே. அவனையே வணங்குகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரும் அடியாரும் ஆவர் நான் உறுதியாக நம்புகின்றேன். அல்லாஹு தாலா யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனை நேர்வழி செலுத்தவும் யாரும் இல்லை. நிச்சயமாக நீதமான சொல்லைய சொல்லுங்கள், அநாதைகளிடத்திலே பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் எவனை குறித்து நீங்கள் அஞ்சு கொண்டீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவனுடைய அருள் வாயில்களை அடைந்து கொள்வதற்காக புனிதமிக்க இந்த ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் இங்கே திரளாக குழம்பியிருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்திலே ரியா, மறைவான இணை வைப்பு என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை நமக்குள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இந்த தகவல்களை உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக வாழுகிற நாம் நம்முடைய ஒற்றை இலக்காக மறுமையிலே இந்த உலகத்தில் நாம் ஆற்றுகின்ற அனைத்து காரியங்களுக்கும் பரிசாக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொதுவான ஒரு அழகான ஒரு அறிவுரையை இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். என்ன அந்த அறிவுரை என்று சொன்னால், இன்னமும் ஆமாலு பின்னியா, எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமைகிறது. நாம் எதற்காக ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதற்காக அந்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறோம். எதற்காக நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால், அந்த காரியம் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நமக்கு பரிசு கிடைக்க வேண்டும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும், நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும், கபர் வாழ்க்கையில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற பல்வேறு காரணங்கள் நாம் நிறைய அமல்கள் செய்வதற்கு காரணம். அதில் குறிப்பாக
நம்முடைய எண்ணங்கள் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அடிப்படை. நாம் செய்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் எண்ணங்கள் முதன்மையானது. அந்த எண்ணத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னமும் ஆமாலு பின்னியா, எண்ணங்களை பொறுத்துத்தான் செயல்கள் அமைகிறது என்று சொன்னால், குறிப்பாக நம்முடைய சில ஆட்டோக்களை கூட எழுதியிருப்பாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. பார்த்துருப்பீங்க, நிறைய ஆட்டோக்களை கூட எழுதியிருப்பாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே போன்று இன்னும் சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. நம்ம இந்த உலகத்துல எண்ணத்தை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும். நெல்லை விளைச்சா நெல்லை அறுவடை பண்ண முடியும், கரும்பை விதைச்சா கரும்பு அறுவடை பண்ண முடியும், கோதுமை விளைச்சா கோதுமையை அறுவடை பண்ண முடியும். இப்படி உலகத்துல எதை விதைக்கிறோமோ அதை தான் சொல்லுவாங்க. எதுவாக நாம் இருக்க விரும்புகிறோமோ அதுவாக நாம் இருப்போம். அப்ப நம்முடைய பொதுவான இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான அடிப்படை, உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன சொல்றோம், இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நன்மையான காரியமாக இருந்தாலும் தீமையான காரியங்களை விட்டு விலகுவதாக இருந்தாலும் அதற்கு ஒற்றை நோக்கம், அல்லாஹ் நம்மளை திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மளை நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும் என்ற ஒற்றை காரணம்தான். ஆனால் அது விஷயத்துல, வெளிப்படையான சிறுக்கு விஷயத்துல முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையான மக்கள் அதுல என்ன செய்யறாங்கன்னா கவனமாக இருக்கிறாங்க. தர்காவுக்கு போகக்கூடாது, மரம் செடி கொடிகளை வணங்கக்கூடாது, ஒரு மனிதனுடைய காலை விழக்கூடாது, இப்படியெல்லாம் வெளிப்படையான விஷயங்கள்ல முஸ்லிம் சமூகம் பெருமளவுக்கு என்ன செய்யறாங்க, தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. இந்த சிறுக்கை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு நபித்தோழருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. நபிக்க அப்படி சொல்றாங்க. அவரு கேட்ட அந்த நபித்தோழர் என்ன செய்யறாருன்னா ரசூலிக்க அப்படிங்கிறார். இப்ப ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க, நான் உனக்கு சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கேன், நான் என்ன சொல்றேனோ அதை சொல்லு, இப்ப நபிக்க என்று சொல்லி அறிவுரை சொல்கின்றார்கள். இப்ப என்ன அர்த்தம், சொல்லக்கூடிய விஷயங்களை, கேட்கக்கூடிய விஷயங்களை அது மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறது, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அளவுல தான் நம்ம விளங்கணும். அப்ப இந்த ரியாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அபு லபீத் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, உங்களிடத்துல நான் அதிகமாக அஞ்சுவது, ரசூலுல்லாஹ் சொல்றதாக அபு லபீத் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, உங்களிடத்துல நான் அதிகமாக அஞ்சுவது எதை பற்றி தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே அறிந்தவர்கள் நபித்தோழர்கள் சொல்றாங்க, அது ரியா, மறைவான இணை வைப்பு என்று சொல்கின்றார்கள். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவைக்கு போறாங்க. அங்க சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து தஜ்ஜாலை பற்றி என்ன செய்யறாங்கன்னா பேசி கொண்டிருக்கிறாங்க. இதுல குறிப்பிட்ட ஒரு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, தஜ்ஜாலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த தஜ்ஜால் எப்படிப்பட்டவன்? இந்த தஜ்ஜால் என்பவன் இந்த உலகத்துல 40 நாட்கள் உயிரோடு இருப்பான். உலகத்துல அந்த 40 நாட்கள் எப்படி இருக்கும்? முதல் ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்றும், அடுத்த ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும், அடுத்த ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும், அடுத்த ஒரு நாள் 7 நாட்களை போன்று இருக்கும் என்று சொல்லி அவன் 40 நாட்கள் தான் உலகத்துல வாழுவான். அவனை பற்றி நிறைய பேசணும்னா அது தனி சப்ஜெக்ட். ஒரு சில உதாரணங்கள். அவன் என்ன செய்வானா, மக்களிடத்துல பிரச்சாரம் என்றான். எப்படி பிரச்சாரம் தெரியுமா? 2 கைகளும் விரித்து வலதுபுறத்தில் இருக்கிறது தான் சொர்க்கம், இடதுபுறத்தில் இருக்கிறது தான் நரகம் என்று சொல்லி மக்களை அழைக்கின்ற பொழுது, இன்றைக்கு உலகத்துல குர்ஆனை ஒரு விளங்கி இருக்கக்கூடிய மக்கள், மார்க்கத்தை அறிந்திருக்கக்கூடிய மக்கள், கணிசமான மக்கள், இன்றைக்கும் தர்கா வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள், தர்கா வழிபாட்டை விரும்பக்கூடியவர்கள், அது தவறில்லை என்று எண்ணக்கூடியவர்கள், இவர்களால் தான் எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது, இவர்களால் இருந்து நான் வெளிநாட்டுக்கு போனேன் என்று அதை நம்புகிற மக்கள் இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னும் அவன் வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில மக்கள் இப்படி இருப்பாங்க, மூட்டிக கொள்கையில மூழ்கி இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருப்பாங்க. இப்ப அன்னைக்கு கேட்கின்ற பொழுது அவன் என்ன செய்வாங்க,
சரியான குர்ஆன் ஹதீஸை அல்லாஹ்வாக அறிந்திருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, அந்த எச்சரிக்கையை ஞாபகப்படுத்தி அவன் எதை நரகம் என்று சொல்கின்றானோ அதுல போய் மூமின்கள் விடுவார்கள், அவன் எதை சொர்க்கம் என்று சொல்கின்றானோ அதுல அறியாத மக்கள் போய் விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை அவன் ஏற்படுத்துவான். ஒரு மனிதனை உயிரோடு விட்டு விட்டு ஒரு மனிதனை கொல்லுவான். அப்ப மக்கள்கிட்ட சொல்லுவான், பத்தியா இது எதனுடைய தன்மை தெரியுமா, நான் ஒருத்தன் உயிரோடு விட்டு ஒருத்தன் கொண்டுட்டேன் பத்தியா என்று சொல்லி மக்களிடத்துல பிரச்சாரம் பண்ணுவான். இப்படி தஜ்ஜாலை பற்றி தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் அவனை கொல்லுவாங்க என்கிற அளவுக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இதை பற்றி தான் நபித்தோழர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய குழப்பம்! நம்ம 5 வக்து தொழுகையிலையும் ஃபர்லான தொழுகையா இருந்தாலும் சரிதான், சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரிதான், நஃபிலான வணக்கமாக இருந்தாலும் சரிதான், எல்லா தொழுகையிலும் நாம் என்ன செய்வோம்னா அத்தஹியாத்து இருப்பில் அதிகமாக நம்ம தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பத்தோட சொல்லுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு குழப்பம், அதையே தாங்க முடியாத ஒரு மனித சமுதாயம், அதை விட அதல பாதாளத்துல தப்பிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுதான் ரியா. எப்படிப்பட்ட எச்சரிக்கை! இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அழகான ஒரு சித்தாந்தம். எப்படிப்பட்ட சித்தாந்தம் தெரியுமா? வெளிப்படையான தோட்டத்தெல்லாம் இஸ்லாம் பார்க்கவே பார்க்காது. ஒரு மனுஷன் வெள்ளையா இருக்கிறான், தாடி வச்சிருக்கிறான், ஜிப்பா போட்டிருக்கிறான், நல்லா பேசுறாரு, இது எதையுமே இஸ்லாம் பார்க்காது. அவன் உள்ளம் எதை சொல்கிறது? பிடரி நரம்புக்கு சமீபத்துல நான் இருக்கிறேன் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்ப உள்ளத்தோடு சம்பந்தப்படுத்தி உள்ளம் என்ன சொல்கிறது, உள்ளத்துல என்ன நினைக்கிறான், இதை இஸ்லாம் ஆழமாக பார்க்கிறது. உலகத்துல வேறு எந்த இதுலயும் எந்த சித்தாந்தத்திலும் கிடையாது, எந்த மதத்திலையும் கிடையாது, எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. அவன் எது வேணாலும் செய்யற அநியாயம் பண்றான். 4 பேருக்கு நான் தர்மம் கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். அப்படித்தானே உலகத்துல பாக்குறோம். உலகத்துல என்ன வேணாலும் அநியாயம் பண்றான். காசு மக்களுடைய பொருளாதாரத்தை திருடுறான். என்னென்னமோ அநியாயம் நடக்குது. கோயில்ல போய் என்ன செய்யறான், அங்க போய் பாவம் பண்ணி கேட்கிறான், சர்ச்சில் பாவம் பண்ணி கேட்கிறான். இது வெளிப்படையாக நடக்குது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரையிலும் உங்களுடைய அந்தரங்கம், நீங்கள் மறைவானதை உள்ளுக்குள்ள நீங்க மனசுக்குள்ள என்ன என்றீங்கிறத கூட நான் அணிவேன் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்படிப்பட்ட விஷயம். அப்ப ரியா என்பது எப்படிப்பட்ட விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிற உள்ள சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அதான் சொல்றாங்க, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட நான் உங்களிடத்துல அதிகமாக அஞ்சுவது ரியா, மறைவான இணைவிப்பு தான். என்ன மறைவான இணைவிப்பு என்னதான் சொல்ல வர்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. பள்ளிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கு ஒரு மனிதர் தொலை வருகிறார். அதுக்கு முன்னால மனிதனுடைய முதல் விசாரணை வறுமையில எதை பற்றினா தொழுகை பற்றி. உங்க எல்லாருக்குமே தெரியும், தொழுகை பற்றி தான் முதல்ல விசாரிக்கப்படும். அப்ப அந்த முதல் விசாரணை நம்ம வெற்றி பெற்று விட்டால் ஏனைய விஷயங்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக நடந்துவிடும். அப்ப அந்த முதல் விஷயம் தொழுகை விஷயம். அந்த தொழுகை விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அங்க ஒரு மனிதர் தொலை வருகிறார். தொலை வருகின்ற பொழுது அங்க ஒது செய்து விட்டு பள்ளிக்கு தொலைதான் வருகிறார். அல்லாஹ்வை தியானிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வருகிறார். பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாரு. எழுந்து தொழுகின்ற பொழுது சக மனிதர்கள் அவர்கள் உற்று நோக்குவதை பார்க்கிறார். இவர் மனசுக்குள்ள என்ன என்றாரு, தன்னுடைய சக மக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் தன்னுடைய ருக்குவை அழகுபடுத்திக் கொள்கிறார், தன்னுடைய சஜிதாவை அழகுபடுத்திக் கொள்கிறார். என்ன சஜிதாவை அழகுபடுத்திக் கொள்கிறது? என்ன தலை சீவி போர் அடிச்சு செண்டு கண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இப்ப நம்ம வந்திருக்கிறோம் அந்த மாதிரி அந்த பேர் தொழுகிறதா? அப்படி கிடையாது. ரசூல் அழகா சொல்லி காமிக்கிறாங்க, அந்த ருக்குவையும் சஜிதாவையும் அவர்கள் நீட்டுவார்கள். ரொம்ப நேரம் தொழுவாங்க. தொழுது அந்த மனிதன் தன்னை புகழ வேண்டும், புகழ்ச்சி விரும்ப வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரியான காரியத்துல ஈடுபடுவாங்க. அதுதான் ரியா என்று சொல்றாங்க. அப்ப முதல் விஷயம் தொழுகை விஷயத்திலேயே இந்த ரியா என்பது உள்ள பூந்துச்சு சொன்னா, அப்ப ஏனைய காரியங்கள் நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள். அப்ப தொழுகை விஷயத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகா எச்சரிக்கை செய்யறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு எறும்பு இருள்ல, கடும் இருள், அதுல ஒரு மனுஷன் நிக்கிறான்னு கூட நமக்கு தெரியாது. கடும் இருள்ல ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் எப்படி தெரியாதோ, எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. ஒரு கடும் இருளுங்க, அந்த கடும் இருள்ல ஒரு எறும்பு ஊர்ந்து சென்றால் எப்படி நமக்கு தெரியாதோ அதை போன்றுதான் இந்த ரியா.
நம்முடைய எல்லாருடைய உள்ளத்திலையும் இந்த ரியா என்பது இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இது இப்படி சொல்றீங்களே, இதை விட்டு தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லையா, என்ன அதுக்காக செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். நாம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன செய்யணும், யா அல்லாஹ் இந்த காரியத்தை நான் உன் முகத்திற்காக உனக்காக உன்னுடைய திருப்திக்காகத்தான் செஞ்ச என்று நம்மளை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கேட்டுட்டோம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. நாம சாகின்ற வரையில் எதை விட்டு தெரியுமா அதிகமாக பாதுகாப்பு கேட்க வேண்டும், இந்த மறைவான இணைவிப்பு பற்றி தான், இந்த ரியாவை பற்றி தான் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். அந்த எண்ண ஓட்டம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இவர் இன்னாருக்கு நான் உதவி செஞ்சேன், இன்னாருக்கு இன்ன காரணத்தினால உதவி செஞ்சேன், நான் உனக்காக தான் உதவி செஞ்சேன்னா என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய தீர்க்க தரிசிகள், இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு பங்குண்டு. அவர் என்ன சொன்னாங்க, மஸ்ஜிதுல் ஹராமை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அந்த பணியை செஞ்சுட்டு என்ன சொன்னாங்க, என்ன துவா செஞ்சாங்க, என்ன மாதிரியான பிரார்த்தனை செஞ்சாங்க, இறைவா எங்களிலிருந்து எங்களுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய உள்ளங்களை செழுமைப்படுத்துவாயாக. யார் கேட்டது, யாரு, நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மஸ்ஜிதுல் ஹராமை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அந்த இடத்துல அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன மாதிரியான பிரார்த்தனை, இறைவா நாங்கள் செய்த இந்த காரியத்திலிருந்து எங்களுக்கு நினைச்சது மிகப்பெரிய பாக்கியத்தை கொடு, இந்த பணியை நீ ஏற்றுக்கொள், எங்களுடைய உள்ளத்தை செழுமைப்படுத்துன்னு கேட்கிறாங்க. அப்ப நாம எந்த இடத்துல இருக்கிறோம், நாம இருக்கிறதுல ரொம்ப பலகீனமான உள்ள படைத்தவர்கள். நம்ம கிட்ட பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருப்பாரு. அவர் எப்படிப்படி மனிதர் தெரியுமா, வாரி வாரி இறைத்து வள்ளல் மனுஷன் சொல்லுவான். நம்ம கிட்ட அந்த எண்ணம் வரும். ஒருத்தர் என்ன செய்வாரு, இல்ல வீரமா இருப்பாரு, சமுதாயத்துக்காக போராடக்கூடிய மனுஷனா இருப்பாரு. இவர் வந்துன்னா போலீஸ் ஓடுவாங்க, லெப்ட் அண்ட் ரைட் வாங்குவாரு, இவர் உள்ளத்துல ஒரு குலகாயத்தை அடைவார். இன்னொருத்தர் இவர் பயான் பண்ணா எப்படி தெரியுமா இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாங்க, உள்ளுக்குள்ள ஒரு என்ன செய்வார், குலகாயத்தை அடைவார். அப்ப என்ன தெரியுமா, மனுஷன் மூமினா இருக்கிறவன் என்ன செய்யணும், சைத்தா வர்றான், நம்ம உள்ளத்தை கெடுக்கிறதுக்காக சைத்தா வர்றா. அப்ப என்ன செய்யணும், நான் பேசுவதும், நான் பணங்காசு வாரி இறைப்பதும், நான் வீரனாக இருப்பதும் எதுவாக இருந்தாலும் தெரியும், மக்கள் என்னை புகழும் போது அல்ஹம்துலில்லாஹ், இறைவா நீ இதான் புகழ் அளித்த, உனக்கு தான் புகழ் அளித்த, நீ தான் இதற்கு காரணம், நீ தான் என்ன பேச வைக்கிற, நீ தான் என்ன கொடுக்க வைக்கிற, நீ தான் என்ன வீரனாக வைக்கிற, எல்லாத்துக்கும் மூல காரணம் யார், அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆயிடணும் என்பதைத்தான் ரியா என்பது நமக்கு விளக்குகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் நாம் என்ன செய்யணுங்க, அல்லாஹ்விடத்துல அதிகமாக நாம் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மறுமையில நீங்க அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தியை தான் சொல்லி முடிக்கிறேன். என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, மறுமையில மூணு பேரை கூப்பிட்டு அல்ல விசாரிப்பான். இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். முதல்ல கூப்பிட்டு ஆலிமை கூப்பிட்டு அல்ல கேட்பான், நீ என்ன செஞ்ச, இறைவா உனக்காக இந்த உலகத்தில் வாழும் பொழுது மக்களிடத்துல நன்மை தீமையை தடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அவர் சொல்லுவார். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், நீ சொன்னதெல்லாம் சரிதான், செஞ்சதெல்லாம் சரிதான், நீ என்ன காரணத்தையாக திரும்ப செஞ்ச, மனிதன் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய், நீ புகழப்பட்டு விட்டாய் உலகத்திலேயே, போ நரகத்துக்கு என்று சொல்லப்படும். யாருக்கு, அறிஞர் பெருமக்களுக்கு, மார்க்கத்தை சொல்லக்கூடிய மக்களுக்கு. இதுல எவ்வளவு பெரிய படிப்பின் இருக்கிறது. அதே போன்று நல்ல வள்ளலாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நீ என்ன செஞ்ச, யா அல்லாஹ் நீ கொடுத்த பொருளாதாரத்தை இரவிலும் பகலிலும் உன்னுடைய வழியில நான் என்ன செஞ்சேன், பொருளாதாரத்தை வாரி இறைச்ச, பொருளாதாரத்தை வாரி இறைச்சது உண்மைதான், நீ கொடுத்தது உண்மைதான். ஆனால் உன்னுடைய நோக்கம் எதுவாக இருந்தது, மனிதன் உன்னை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக செய்தாய், உலகத்தில் அந்த புகழ் உனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும். மூன்றாவதாக ஷஹீது. ஷஹீதை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு வேறு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி சொல்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் என்ன மாதிரியான பாவம் செஞ்சிருந்தாலும் சரிதான், என்ன மாதிரியான பாவம் செஞ்சாலும் சரிதான், சிறுக்கை தவிர என்ன மாதிரியான பாவம் செஞ்சாலும்
அவருக்கு ஷஹீதுக்கு என்ன செய்தீங்க, மன்னிப்பு கிடைக்கும். அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து. அவரை கூப்பிட்டு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், நீ என்ன செஞ்ச? யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக, இந்த தீனிற்காக என்னுடைய உயிரை உன் வழியில தியாகம் செஞ்சேன்னு சொல்லுவார். நீ உயிர் நீத்தது எல்லாமே சரிதான், ஆனால் உன்னை வீரன் என்று புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துல காரியத்தை செஞ்ச என்று சொல்லி நரகத்திற்கு இழுத்து செல்கின்ற உத்தரவிடப்படும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் சொல்லி காமிக்கிறாங்கன்னா, நாம் இந்த உலகத்துல முஸ்லீம்களாக இருக்கிறோம், முஸ்லீம்களாக வாழ்றோம். நாம குறிப்பாக மற்ற காரியங்களை கூட இலகுவா செஞ்சிருவோம். பொருளாதாரத்தை கொடுக்குறதுனா கூட டக்குன்னு கொடுத்துருவோம். ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், நல்லது கெட்டது, நம்ம சமுதாயத்துக்கு பிரச்சனைனா கூட நின்றுவோம். தொழுகை விஷயம்னு வரும் பொழுது இயல்பாகவே மற்ற எந்த விஷயத்துல வரக்கூடாத பலவீனம் தொழுகை விஷயத்துல நம்ம எல்லாருக்கிட்டமே இருக்கு. யாராவது நான் பர்ஃபெக்ட் 100% நான் பள்ளியாசல கெதியா கிடக்குன்னு சொன்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். அப்ப தொழுகை விஷயத்துல அவ்வளவு நம்ம என்ன சிறு பலகீனமா இருக்கணும். அந்த பலகீனமாக இருந்து கொண்டு நாம் தொழுகிற தொழுகை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா அதான் முதல் விஷயம், முதல் விசாரணை அதுதான். அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா வேற எதுலயுமே நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்ப அந்த தொழுகை விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோமா? மனுஷன் இன்னைக்கு வரல, இன்னைக்கு ஃபஜருக்கு வரல, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் போடணும்னா என்ன ஃபஜருக்கு வரலன்னு கிளப்பி விட்டுருவாங்க. இப்படி என்ன நம்ம தொழுகை சரியானதா இருக்குமா? மனிதருக்காக பயந்துக்கிட்டு தொழுவலாமா? ஃபர்ஸ்ட் நாம தொழுகிறது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக, நம்முடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக, கபர் வாழ்க்கை நன்மையாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த தொழுகை விஷயத்தை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதுல பிரச்சனை இல்லை. ஆனா தொழுகை விஷயத்துல அப்படி நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கிறோம்? தொழுகை விஷயத்துல குறிப்பாக நாம் என்ன செய்யணும், ரொம்ப பலகீனமான மக்களா இருக்கு. அப்ப தொழுகை விஷயத்தை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் என்ன நினைக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காமிக்கிறாங்க, நீங்க இறைவனை வணங்குகின்ற பொழுது, பள்ளியில இறைவன் நீங்க வணங்குகின்ற பொழுது எப்படி வணங்கணும்? சில பேர் தொழுகை நிற்கலாம் பார்ப்பான், சில பேர் தக்பீர் கட்டிக்கிட்டு கொட்டாய் விடுவாங்க, பார்த்துருப்பீங்க. சில பேர் காலை இப்படி நின்று இப்படி நிற்பாங்க. ஒரு அதபு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதபுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது இருக்காது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 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 ஆபீசரை சந்திக்க போறோம், ஒரு மாவட்ட கலெக்டரை சந்திக்க போறோம், இல்ல ஒரு ஊர்ல உள்ள ஊராட்சி தலைவரை சந்திக்க போறோம், பேரூராட்சி தலைவரை சந்திக்க போறோம். இப்படி போய் நிற்போமா? நிற்க மாட்டோம். இப்படி கூணி குறுகி நிற்போம். எப்படியாவது காரியம் செஞ்சா நடக்கட்டுமே அப்படின்ற நம்ம நிற்போமா? நிற்க மாட்டோமா? இப்ப படைச்ச இறைவன் முன்னால் நிற்கிறோம். அவன் எப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைச்சவன், எவ்வளவு சக்தி படைச்சவன், சாதாரண மாணவன். அவன்கிட்ட நிற்கும் போது நம்ம எப்படி கூணி குறுகி எந்த அளவுக்கு அவன்கிட்ட பணிவை காட்டணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க, யார் போறா, யார் போயிட்டு இருக்கிறா, யார் நிக்கிறா, யார் பேசிக்கிட்டு இருக்கிறா, எல்லாம் தொழுகையில நடக்கும். இதெல்லாம் நம்ம நம்ம கையில மடியில போட்டு சொல்லல, நடக்கிறது நம்ம சொல்றோம். அப்ப தொழுகை விஷயத்துல எவ்வளவு பேணுதலாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, நீங்க குறைவான அமல் செஞ்சாலும் அது குவாலிட்டி, அதை நிரந்தரமா செய்யுங்க. அதுல குவாலிட்டி எல்லாம் எதிர்ப்பு. நம்ம எவ்வளவு குவாலிட்டி எதிர்பார்க்கிறோம்? ரேமன்ஸ் சட்டு தான் வேணும், ஐபோன் தான் வேணும், தப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அரோட நம்ம அனுபவிக்க தவறு கிடையாது. இப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, படைத்த இறைவன் எப்படி எதிர்பார்ப்பான்? அது மாதிரி நம்ம சொல்லுறோம்னா அல்லாஹ் நம்மளை எப்படி நம்ம எஹ்சான், அல்லாஹ் நம்மளை முன்னாடி நின்றா நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற எண்ணத்தோடு நம்ம தொழுவணும். அப்ப இந்த விஷயத்துல எல்லாம் நாம குறிப்பாக தொழுகை விஷயத்துல அந்த ரியா இல்லாத, ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, பகட்டில்லாத ஹஜ்ஜாக இறைவா என்னுடைய ஹஜ்ஜை பகட்டில்லாத ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வாயாக என்று சொல்றாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜி என்ன பாடுபடுதுங்கிறது நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்காவுக்கு போய் ஹராம்ல துல்ஹஜ் மாசம் வந்துச்சுன்னா 40 நாள் கிட்டத்தட்ட 60 நாள் 2 மாசம் கிட்டத்தட்ட போறாங்க. போறதுக்கு முன்னாடி போஸ்டர் அடிச்சு ஹாஜி நோக்கமே அடிபட்டு போச்ச. இப்ப உதாரணத்துக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றோம், போஸ்ட் அடிச்சு பாபநாசம் போஸ்டர்ல இன்னைக்கு நான் காலைல ஃபஜ்ர் தொழுக போறேன் போட்டு நான் ஃபஜ்ர் தொழுகை அலி அப்படின்னு போட்டா எப்படி சிரிப்போம்? அதை போன்று ஹஜ்ஜுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு இஸ்லாத்தோட மிக முக்கியமான ஒரு கடமை. அது அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும். இப்ப ரசூலுல்லாஹ் எதுக்கு இதை கேட்கணும்? இறைவா இது பகட்டு இல்லாத ஹஜ்ஜாக, ரியா இல்லாத ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பாங்கன்னு இது கேட்கணும். அப்ப இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? அப்ப இதை பார்க்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள், அப்போ இந்த ஹஜ்ஜெல்லாம் செய்யும் பொழுது, உம்ரா செய்கின்ற பொழுது முடிந்த அளவுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு தூய்மையான எண்ணத்தோடு அவனுடைய பொருந்து கொள்ள வேண்டும் உயர்ந்த நோக்கத்தோடு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்களை ஆட்டணும். முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களாக, வார்த்தையாளர்ல கூட எப்படி சொல்றாங்க,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா ஆச்சுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நாடு நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அவர் சர்வசாதாரணம் சொல்லிட்டு போயிறாரு. இப்போ ரசூலை அவர் கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நானும் எப்படிப்பா ஒரே நேரத்தில் நாட முடியும், திருத்தி சொல்லு, அல்லாஹ் நாடியதை நான் செஞ்சேன்னு சொல்லு என்று திருத்தி சொல்ல. வார்த்தையாளர்ல கூட என்ன செய்து சிறுக்கு வந்துடக்கூடாது என்று சொல்லி காமிக்கிறாங்கன்னா, இப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயத்துல இந்த மறைவார இணைப்புங்கிற இந்த ரியா விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கடல் ஆள் இருள கூட அந்த இருள உள்ளதை கூட அல்லாஹ் அறிவான். அப்ப மனசுல இருக்கிறது அல்லாஹ் கண்டிப்பா அறிய மாட்டானா? நம்ம மனசுல என்ன எண்ணறோம், எதுக்காக அந்த உலகத்துல காரியங்களை ஆற்றுறோம் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணுங்க, நம்முடைய காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான், தொழுகையாக இருந்தாலும், தாராளமாக தானம் செய்வதாக இருந்தாலும், அல்லது மற்ற காரியங்கள் சமுதாய காரியங்கள் செய்வதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரிதான். அது முன்னிறுத்தணும். யாரை முன்னிறுத்தணும்? அல்லாஹை முன்னிறுத்தணும், அல்லாஹுடைய திருப்தியை முன்னிறுத்தணும். அதுல இருந்துதான் நம்முடைய காரியங்களை ஆற்றணும் என்று சொல்லி என்னுடைய முதல் இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தந்தி டிவியில பணியாற்றி கொண்டிருந்த ரங்கராஜ் பாண்டே என்று சொல்லக்கூடிய நெறியாளர் இப்பொழுது சாணக்கியா என்ற ஒரு தொலைக்காட்சியை நடத்தி வருகிறார். 2-3 செகண்ட் வரக்கூடிய ஒரு செய்தியை, விஷ விதையை இந்த சமுதாயத்தை பற்றி அவன் தூவி செல்கிறான். என்ன அந்த விஷயம்னா, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அவன் என்ன ஒரு செய்தியை பதிவு பண்றான்னா, முகலாயருடைய ஆட்சி காலத்துல வந்து ஜிஸ்யா வரி இந்துக்களுக்குன்னு சொல்லிட்டு முகலாயர் ஆட்சி காலத்துல போடப்பட்டது. அது இந்துக்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்களுக்கும் என்ன செய்யுதுன்னா ஜக்காத் என்ற வரியும் கட்டாயமாக வசூல் செய்தார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு, அவர்களுக்கும் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அந்த சட்டத்தை முகலாய மன்னர்கள் போட்டார்கள். அது வரலாறு. இவன் என்ன விஷயத்தை வந்து ஊடகத்துல பதிவு பண்றான்னா, நல்ல வேலை இப்ப நம்ம எல்லாம் இந்துக்கள்லாம் பாதுகாப்பா இருக்கிறோம், இப்பெல்லாம் நம்ம எந்த வரியும் கட்டாம இருக்கிறோம், முஸ்லீம்களுடைய ஆட்சியில வந்து ஜிசியா என்ற வரியை 18% வரியை போட்டாங்க என்று சொல்லி அந்த செய்தியை வந்து பதிவு பண்றான். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சி காலத்துல இந்த உப்புக்கு தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, வரலாறு படிச்சிருக்கிறவங்க தெரியும். தண்டி யாத்திரைன்னு இதுக்கு பேரு. அதுல வந்து என்னன்னா, உப்புக்கு வரி போட்டோம். ஆங்கிலேய ஆட்சி காலத்துல உப்புக்கு வரி போட்டோம். உப்புக்கு எப்படி நீ வரி போடலாம் என்று சொல்லி காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கலாம் நடத்தினார். இன்னைக்கு வரியை நீங்க பத்தி பேசணும்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு போடுகின்ற வரியை பத்தி நம்ம பேசணும்னு சொன்னோம்னா மணி கணக்கில் பேசலாம். எதை தொட்டாலும் எதை எடுத்தாலும் வரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் 48% எனக்கு தெரியல, கரெக்டா தெரியல எனக்கு. அதே மாதிரி இந்திய ஸ்டேட் கவர்மெண்ட் 25 18 அப்படின்னு வச்சுக்கிறேங்க. இந்த அளவுக்கு என்ன செய்யுதுன்னா வரியை வந்து இந்திய மக்கள் மீது சுமத்துறாங்க. ஒரு காரு வாங்க போனா அதுல என்னென்ன வரி போடப்படுமோ அவ்வளவு வரி. ஒரு அற்பமாக கடைக்கு நின்று இட்லி சாப்பிட போனா 2 இட்லி சாப்பிட்டோம்னா 20 ரூபா, அதுக்கு வரி 12 ரூபா. இன்னும் உயர்தர ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா அது இப்படி கணக்கே கிடையாது. இப்படி எதை எடுத்தாலும் இன்னைக்கு வரின்னா வந்து கதறலாம். அப்படி வந்து எந்த பொருளை வாங்கினாலும் சரிதான், எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், வரின்னா அவ்வளவு வரி இன்னைக்கு இந்திய மக்கள் மீது சுமத்தி இந்திய மக்கள் அந்த அளவுக்கு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இவன் சம்பந்தமே இல்லாம என்ன செய்யறான்னா, முகலாயர்கள் ஆட்சி காலத்துல வந்து திசியாண்ட வந்து இந்துக்கள் மீது வரி போட்டாங்க, இன்னும் முஸ்லீம்கள் எல்லாம் வரி கட்டாம சொகுசா வாழ்ந்தார்கள் என்று சொன்னது போல தவறான வரலாறுகளை பதிவு செய்கின்ற ஒரு நிலையை அவன் வந்து என்ன செய்யறான், தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கான். இதுல குறிப்பாக முஸ்லீம் சமூகம் என்ன செய்யணும்னா, நம்முடைய மார்க்கம் முதன்மையானது, அதுல வணக்க வழிபாடுகள் முதன்மையானது. அதை போன்று அதை தாண்டி நம்மளை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய சமுதாயத்தை பற்றி, இந்த இஸ்லாத்தை பற்றி என்ன சதி வேலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம கண்டிப்பாக என்ன செய்யணுங்க,
ஊடகங்களை வந்து அதிகமாக பார்க்கணும். குறிப்பாக சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள் வந்து டிவியில் வராத விஷயங்கள் கூட சோசியல் மீடியாவில் அதிகமாக வருது. நார்த் இந்தியாவில் குறிப்பாக பீகாரில் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நார்த் இந்தியாவில் பீகாரில் கிட்டத்தட்ட 84 லட்சம் முஸ்லீம்களுடைய ஓட்டுகள் திருடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் சில பகுதிகளில் முஸ்லீம் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த முகாம்களுக்கு அழைத்து சென்று அவங்கெல்லாம் குடியுரிமை இல்லாதவர்கள் என்று சொல்லி அழைத்து செஞ்சு அந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆங்கொன்று இங்கொன்றுமாக இந்த என்ஆர்சி என்பிசிக்கு அதுக்கு மாற்றாக என்ன செய்யறாங்க, இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து அதை உள்ள திரிச்சு, நீ இந்திய குடிமகனா, நீ இந்த ஆவணம் இருக்குதா, உங்க 1987 முன்னாடி உங்க அப்பா எங்க ஓட்டு போட்டாரு, உங்க தாத்தா எங்க ஓட்டு போட்டாரு, எந்த தொகுதியில இருந்தாரு, எந்த வார்டுல இருந்தாரு, நமக்கு நேத்தி உள்ளது நமக்கு மறந்து போயிடுச்சு. நம்ம எப்போ ஓட்டு போட்டா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அத்தா எங்க போட்டாரு, எங்க தாத்தா எங்க போட்டாரு, இந்த வரலாறு இடத்துல சொல்றா. அப்ப எல்லா ஊடக நடுநிலையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது எஸ்சிஆருங்கிறது வந்து என்பிசியுடைய என்ஆர்சியோட ஒரு மறு வடிவம் என்று சொல்றாங்க. அதை சான்று பகர்வது போலதான் இன்றைக்கு நொடிக்கு ஒரு தரம் இன்னைக்கு செய்திகளை எடுத்தீங்கன்னா, தங்க ரேட்டு சொல்லுவாங்களா இல்லையா, டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்குமா இல்லையா, தங்க ரேட்டை பாத்தீங்க படிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்துட்டே இருக்கு. அதே போல இந்த எஸ்ஐஆரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. எது உண்மையான செய்தி, எது வதந்தி என்று நம்ப முடியாத அளவுக்கு நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுல குறிப்பாக நாம் என்ன செய்யணும்னா, அது சரியான செய்திகளை கண்டறிந்து இன்னும் யாரெல்லாம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாம இருக்கிறாங்களோ முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, நம்முடைய ஜமாத்துகள்ல முஹல்லாக்கள்ல முஸ்லீம் சகோதரர்கள் முன்னெடுப்பு எடுத்து என்ன செய்யுங்க, அந்த நம்ம மக்கள் நிறைய பேர் அறியாமல் இருப்பாங்க, படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க, இதை பற்றி ஞானம் அறிவு இல்லாமல் இருப்பாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் இந்த செய்தியை எடுத்து சொல்லி முடிந்த அளவுக்கு இந்த ஃபார்முகளை ஃபில் பண்ணி அந்த தேதிக்குள்ள கொடுப்பதற்கு நாம் என்ன செய்யுங்க, முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். எப்போது நாம் விழிப்போடு இருப்போம், விழிப்போடு இருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்போம் அல்லாஹ்வுடைய அருளால் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். வாகிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.